வேட்டையை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் நாட்டிற்கு திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதின் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா? இணையம் அனுமதிக்க முடியாது. கேழல் இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். வீட்டிற்கும் கண் நோக்கி வேலீட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய் மன்னன் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கழற்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். இந்த ஆடு இங்கதான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வன்மையையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம். உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Surely Velanachiyar must have gone this way. We can ask the goatherd woman. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? இங்க ராணிய பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். Tell them that their hands will be cut off and kill them if they refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ, அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை, உன் தலையை. இப்போது வேலு நாச்சியார் பாளையக்காரர்களில் ஒருவரான கோபாலரை சந்திக்க செல்கிறார். వందనాలు గోపాల్ గారు. మహారాణి వారు వేం చేస్తున్నారు? వీరత్వానికి మారు పేరైన రాణి వారు వేం చేస్తున్నారు? స్త్రీలలో నారీ శిరోమణి వేం చేస్తున్నారు? తమరి రాకతో మా ఈ రాజమహల్ గర్వపడుతుంది. మీరు ఇంత శ్రమపడి ఇక్కడి వరకు రావాలా? కాకితో కబురు పంపినా నేనే వచ్చేవాణ్ణి కదా. సెలవియ్యండి రాణి గారు, నేను ఏం చేయవలను? శివగంగలో పరిస్థితులు చేజారిపోతున్నాయి. నేను సైనికులకు అడవులలో பாடுபடின ராஜமஹாலிலோ சிக்ஷன் இஸ்துன்னானு. கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்கிறேன். நீங்களும் உங்கள் படையும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்கள் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா?
நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டுமென்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம். உடனே புறப்படுங்கள். நாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलुनाचर का सनीचान श्लोक आपको है. हमार बोल उनको. अस्सलाम वालेकुम नवाब. அலைக்கும் சலாம். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி. अस्सलाम वालेकुम நவாப். उसको जरूरत रही है मैं आंजी हूँ. அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கேயே இருக்கிறேன். தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் மட்டுளியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு உயர்த்தி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமை ஏற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நாம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலையே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரையும் ஜோசப் ஸ்மித்தையும் உயிருடன் எனக்கு வேண்டும். தாயே, பாஞ்சோரை பிடித்து விட்டோம். Please forgive us. Give us life. We are leaving your country. We will not trouble you anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as in I have learnt all the 7 languages. தாந்தான் நிரந்தர செய்யுண்ணு கர்மங்கள் தாந்தான் అనుభవించెడుగున్నే వెరు. This is Malayalam. ప్రార్థించే పెదవుల కన్నా సహాయం చేసే చేతులుమ్మిన. This is Telugu. జననీ జన్మ భూమిశ్చ స్వర్గాదపి గరీయసి. This is Sanskrit. ದೇಶಂ ನಮ್ದೆ, ಮಕ್ಕಳು ನಮ್ಮವರೇ, ಹಣ್ಣು ನಮ್ದೆ, ನುಮ್ಕು ಯಾಕೆ ವರಿ ಕೊಡಬೇಕು? ಗೊತ್ತಾಯಿಂದಾ? ಪುರಿಗಿರದಾ? Listen, write and sign that we will never interfere with the ownership and the possession of Sivagangai Seemai. We do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நம் முன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகி விட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையும் மீட்க வேண்டிய தருணம் இது.
சிலிர்த்து எழுவோம். தேசம் காக்க தன் உயிரியை தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடை காளி என்ற பெயரிலும், குயிலிக்கு குரலுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசப்பற்றையும் தெய்வ பக்தியும் பறைசாற்ற